என் பேர் கபில் வேலவன், டூயல் சிம் படத்தோட டைரக்டர். டூயல் சிம்மோட ஹீரோ நான். அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். என் பேர் தினேஷ். நான் வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட், சீரியல்ஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் கோபிநாத், படத்தோட உதவி இயக்குனராக பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தோட ஏடி. என்னோட பேர் அர்ஜுன் தேவ். ஒரு ஆர்டிஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. பேக் எண்டில் ஒர்க் பண்ணேன். இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப்ல பாருங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்த நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் சார் சொன்னார் சார் புதுசாக ஒரு யூனிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னார். நான் பார்த்தேன். எப்போவுமே ஒரு தடவை பார்த்துட்டு மேலோட்டமாக சொல்லுவோம். பட் சார் அனுப்பிச்சதுனால, கோவிந்தராஜ் சார் அனுப்பிச்சதுனால நான் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பார்த்தேன். பட் ஏதாவது நமக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தேன். பட் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் யூனிட், புது யூனிட் இல்லை, அது கேமராமேனும் இயக்குனர் ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸு இன்றைய கரண்டு விஷயங்களாக சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு யூனிட் எல்லாருக்கும் இந்த இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணோ இல்லை வேறு கதையை பண்ணியோ வெற்றி வருங்க. ஏன்னா ஒரு குழு இல்லாமல், ஒரு யூனிட் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நீங்கள் 80-90 காலகட்டங்கள்லாம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் பெரிய லெவலில் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பட் சொன்ன மாதிரி சார் கேட்டார், ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு 2 கொடுத்துருக்கீங்க, எப்படி அவங்க ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? இல்லை 2 அடி 4 அடி கேப்பில் தானே உட்காந்துருக்காங்க, எங்கே ஒத்துழைப்பு எதுக்கு எதிர்பார்க்க முடியாது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உருண்டா தானே அது ஒத்துழைப்பு இருந்துச்சா இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு சாங் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து லிப்பு முத்தம் கொடுத்தா தான் ஒத்துழைப்பு இருந்தால் முடியும். அவங்க 6 அடி கேப்பில் உட்காந்துருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷன் கொடுத்தாங்க, இவங்களோட ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதனால் அதில் ஒத்துழைப்பு இதில் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய 2 நடிப்பு நல்லா இருந்தது, அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் நல்லா இருந்தது. பட் இவரும் யதார்த்தமாக பண்ணியிருந்தார். அதனால தான் சொன்னேன் யதார்த்தமாக பண்ணியிருக்காருன்னு நானே பதிவில் போட்டிருந்தேன். யதார்த்தம் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இப்போ கூட பேசுகிறதுக்கு ஒரு தயங்கினாங்க எல்லாருமே. பேசலாமா வேண்டாமான்னு தயங்கினாங்க. எனக்கு கிடைக்கும் போது ஒரே ஒரு டைலாக், நான் முதல் படத்தில் ஒரே ஒரு டைலாக் தான் கொடுத்தாங்க. நோ, நான் ஒண்டியாக பார்த்துக்கிறேன், இல்லை நான் அண்ணன் பார்த்துக்கிறேன், இதை தான் சொல்ல சொன்னாங்க. இதை நான் சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி நான் இவ்வளோ படம் வச்சுக்க முடியாது. சொல்கிறதுக்கு யோசித்தேன் அப்படின்னா பொன்மனத்தில் டேரக்டர் சொன்னோடனே இந்த டைலாக் பேசி காட்டு அப்படின்னு சொல்லும்போது, நோ நான் அண்ணன் பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஒண்டியாக பார்த்துக்கிறேன், இந்த ஒரு டைலாக் தான், இதை பேசலை அப்படின்னா நான் நடிச்சிருக்க முடியாது. அப்போ நம்ம தயங்கக்கூடாது. அதை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் அவனுக்கு புதுசாக சொல்ல. சார் சொன்னார், இயக்குனர் சொன்னார், நான் கூட நினச்சேன் இது எதை நோக்கி பயணிக்கு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன்னா, இல்லைங்க நாங்கள் வேற ஒருத்தரை யாரையாவது லவ் பண்ணுறோம், சாரி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் மாற்றிருப்போம், அப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கடைசியில் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதிர்பார்த்த திருப்தி தான். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த இடத்துல இவங்க வேற ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. அது உண்மையிலேயே சொன்னாங்களா இல்லை இவர்கிட்ட தப்பிச்சு போகிறதுக்கு சொன்னாங்களா அப்படிங்கிறது அது டைரக்டர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா 2 விதமாக எடுத்துக்கலாம், எப்படின்னா எடுத்துக்கலாம். நாங்கள் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க, அங்கே தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லலாம் இல்லையா? இவர்கிட்ட தப்பிச்சு போகணும். அப்புறம் என்ன சொல்லலாம், இல்லைங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களை விட்டுருங்க, இல்லை நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போகலாம் இல்லையா? அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அந்த கிளைமாக்ஸ் இல்லை நாங்கள் 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சரி, கேமராமேன் ஒர்க்கும் சரி, இயக்குனரும் சரி சரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த இயக்குனரும் அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எந்த தப்பு கிடையாது. எங்கள் காலத்தில் கேட்டு அதை சொன்னான்னா இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. சார் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் கீழே போய் டீ சாப்பிட்டு வந்துடும் அப்படி சொல்லி வந்துடுவாங்க. டீ சாப்பிடல, அவங்க டிஃபன் சாப்பாடு சாப்பிட்டு வர அளவு நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நான் வந்த காலகட்டங்கள் ஒரு 80 கடைசி இல்லை 90 ஃபஸ்ட்டு அப்படி வச்சுக்கலாம். அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம ஒரு ஆஃபீஸு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அப்புறம் அங்கே போனால் அப்போல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இப்போ மாதிரி நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் இது பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஊரில் பொய்ய சொல்லி அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி அது அந்த காலகட்டங்களில் தங்கியிருக்கிறவங்களாம் எல்லாம் 4 செப்டி டேங்க் மேலே தான் தங்கியிருந்தோம். அந்தளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு ரூமில் தங்கியிருந்து வாய்ப்பு தர அளவுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போனோம்னா முதல்ல அவங்க கேட்குற ஆள் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்போம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபோட்டோ கொடுங்க அப்படி கேட்பாங்க. நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்டு போவோம். அது நம்ம அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டால் நமக்கு தான் தெரியும். அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ 10 ரூபா 15 ரூபா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 10 ரூபாயா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பொழுத ஓட்டிடலாம் அப்படிலாம் இருக்கும் காலகட்டங்கள். ஃபோட்டோ கொடுத்துட்டு போனோம்னா ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ தான் கொடுக்கணும். அந்த கம்பெனிக்கு நம்ம கூட்டி கொண்டு போய் காட்டுறவங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது டிஃபன் ஏதாவது வாங்கி தரணும். வாங்கி தந்தால் தான் அந்த கம்பெனியே காட்டுவாங்க. ஒரு கம்பெனி இருக்குது கூட்டி போகிற வரையா வரேன்
ஆனால் மத்தியானம் டிஃபன் வாங்கி தரணும், இல்லை காலையில் டீ வாங்கி தரணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள்லாம் வந்து வாய்ப்பு தேடி அந்த ஸ்டில்ஸை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாம்பார். நமக்கு அந்த 10ஆம் தேதி தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் நம்மளை மாதிரி 100 பேருக்கு சொல்லியிருப்பார், 10ஆம் தேதி வாங்க, 12ஆம் தேதி. அவர் வாய்க்கு அந்த நேரத்தில் என்ன வருதோ அதை சொல்லி விட்ருவார். கரெக்டாக நம்ம அந்த 10ஆம் தேதி ஞாபகம் வச்சு 10ஆம் தேதி காலையில் போய் நிற்போம். மறுபடியும் அவரே வருவார், என்னான்னு கேட்பார், சார் ஆர்டிஸ்ட் நடிக்கணும், ஃபோட்டோ கொடுத்துட்டு போம்பார். போன மாதம் கொடுத்தனே சார், அது போன மாதம், நான் கேட்குறது இந்த மாதம் ஃபோட்டோ கொடு, அதில் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்வார். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆகும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, மேனேஜரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்காரா, அதுக்கு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் படமே முடிஞ்சிடும். இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி மீறி நாங்கள் டைரக்டரை பார்த்துட்டோன்னா அவங்க கேட்குற ஒரு 2-3 கேள்வியில் முதல் கேள்வி, நடிக்க தெரியுமா, டைலாக் பேசு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச டைலாக்கு யார் யார் எதை நோக்கி வந்திருக்கோமோ. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா, சார் எனக்கு கதை சொல்ல தெரியும், இல்லை கவிதை சொல்ல தெரியும், இல்லை வந்து ஒரு பாடலாசிரியராக வந்தால் நான் வந்து கவிதை சொல்வேன், பாட்டு பாடுறது, லிரிக்ஸ்லாம் எழுதுவேன் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர்னா அவங்க பண்ணி கேட்பேன். அந்த மாதிரி போய் நான் நடிக்கிறதுக்கான நான் ஃபஸ்ட்டு எனக்கு நடிகனாவே எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஒரு ஃபைட்டர், அவள் தான். நான் பண்ணுவோன்னே, சார் எனக்கு வாய்ப்புக்கு ஆர்டிஸ்ட்டு, உனக்கு என்ன தெரியும், சண்டை தெரியும், இங்கே உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டுவாங்க. அப்போ நம்ம ஏதாவது டைலாக் பேசி காட்டணும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து காமிச்சு அது ஒரு கால் பிடிச்சிருந்தால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் வந்தோம் நாங்கள். அது ஒவ்வொரு இயக்குனரையும் நான் வந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கதவை தட்டி அவரை சொல்லுவார், தம்பி நான் படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, வேறு யார் வைப்பார். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 6 மாதம் ஆகும். டெய்லி காலையில் போய் நின்று அந்த மாதிரி வந்தது. ஆனால் 10 வருஷம் போராடினா கூட ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா டக்குன்னு பிடிச்சிட்டோம், அவ்வளோதான். பட் இல்லைன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு டைலாக் சொன்னேன் இல்லையா, அந்த டைலாக்கை நான் பேசினா நான் இல்லை. இன்றைக்கி நான் இது ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன்னா 2 டைலாக் தான் இன்றைக்கும் என்ன வாழ வைக்கிறேன். 2 டைலாக் தான், ரொம்ப இல்லை. அந்த 300 படத்தை சுற்றினா கூட 2 டைலாக் தான். ஒன்று முதல் படம் எஸ்பி ராஜ்குமார் தான் என்னை செலக்ட் பண்ணார், அவர் இல்லைன்னா நான் இல்லை அவசியம். அந்த முதல் படத்தில் பொன்மட்டில் நோ நோ நான் அண்ணன் பார்த்துக்கிறேன் இவ்வளோ தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி கொண்டு போச்சுன்னா செத்து விளையாடுவோமா, இந்த 2ம் இல்லைன்னா நான் 300 படம் அடிச்சுக்க முடியாது. எத்தனை நான் அந்த ஆனால் நான் பேசி காமிச்சதெல்லாம் பெரிய டைலாக். எங்கள் வாய்ப்பு கேட்கும்போது இப்போ உள்ள காலகட்டம் அதெல்லாம் தேவையில்லை. இப்போல்லாம் அவங்களது டெக்னாலஜி வளர்ந்த சண்டையே போட தெரியாதவங்க பல வருஷம் சண்டை போட தெரிஞ்ச மாதிரி போய் வந்துருச்சு எல்லாம் இல்லையா. அப்போ நான்லாம் வந்து கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கி சண்டை கற்றுறதுக்கே 5 வருஷம் ஆச்சு. ஆனால் என்னுடைய பட்டி வந்து சினிமாவில் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக அவன் தான் வந்தேன். அதுக்கப்புறம் எது கிடைச்சதோ அதை அப்படி தக்க வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அவ்வளோ காமெடி சொல்ல எப்போ ஒரு பேன் இண்டியான்னு உள்ளே நுழைஞ்சிச்சோ அப்போ கொஞ்சம் காமெடி கம்மி ஆயிடுச்சு, கம்மி ஆக்கப்பட்டது. அதுதான் நிறையா நான் சொல்லியிருக்கேன். பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஹீரோவும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் போகும்போது அந்த காமெடிக்கு உள்ள களம் இல்லை. காமெடிக்குன்னு ஒருத்தர் போடுவாங்க, அவர் கதாநாயகனை சுற்றிட்டே போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. கதைக்கான ஒரு முக்கியத்துவம் வருது. காமெடி பக்கம் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில படங்கள் இப்போ வந்த ஒரு பட்ஜெட் படங்கள் ஓடினதுனால கொஞ்சம் அதை நோக்கி திரும்புது. அதனால் இப்போது மீண்டும் அந்த பழைய காமெடிகள் வரும். இன்றைய சினிமாவில் இன்ஸ்டாகிராமில் கோமாளித்தனமாகவும் ஆபாசமாகவும் போடுறவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இப்படி சினிமாவில் காரணம்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புன்றது இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைக்கி இருக்க தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்க. அந்த ஒரு படத்துலேயே அவருக்கு திறமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த படத்தில் அவரை கூப்பிட போகிறதில்ல. இப்போ கூட சார் சொன்னார் இல்லையா, நான் ஏதோ ஒரு முதல் படம் நடித்தேன் நல்லா பண்ணதுனால என்னை அடுத்தடுத்து கூப்பிட்டாரு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து வேறவங்க ஒரு இதுலையோ நடிக்கிறது அது வேறு ஒரு களம். ஆனால் சினிமாவில் நடிக்கிறது ஒரு டைலாக் பேசி முடிக்க உடனே டக்குன்னு இந்த நேரத்துலாம் திரும்பணும்னா அந்த நேரத்தில் கரெக்டாக திரும்பணும். ஏன்னா நான் வடிவேல் பட்டறையில் பட்டதீட்டப்பட்டவன். அவரெல்லாம் எந்த நேரத்தில் அந்த ரியாக்ஷன் கொடுக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா நம்ம 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டிடுவார். அந்த மாதிரி பட்டறையில் வந்ததுனால அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு மாதம் ஒரு பாப்புலராக வந்து இன்ஸ்டாவில் போகுதுன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன சம்பளம் கொடுத்தனாலும் அவங்களுக்கு நாங்கள் 10 வருஷம் போராடி வந்த வாழ்க்கையை விட அவங்களுக்கு 10 நாளில் கிடச்சி போகுது வந்துடுது. ஆனால் தக்க வச்சுக்கிறது அது அவங்களுடைய திறமையை பொறுத்துருக்கு. அதனால் இயக்குனருக்கும் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருந்து கூப்பிட்டு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நடிக்க வச்சு அவர் நல்லா நடித்தார்னா அவருக்கு அடுத்த கேட்டகரி போகுது. எத்தனையோ பேரை பார்த்துருக்கோமே இன்ஸ்டாலியோ அங்கங்கே ஃபேமஸ் ஆனவங்களாம் வந்து 2-3 படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காணாமல் போனவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அதை தக்க வச்சுக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் காம்பினேஷன் நடிக்கும்போது தெரியுது, சில இது தெரியுது. அது வேறு கேட்டகரி, இது வேறு. இப்போது
அந்த ஃபஸ்ட்டு வந்து ட்ராமான்னு ஒன்று இருந்துச்சு. ட்ராமாவுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற இந்த கேட்டரிலாம் வந்துச்சு. பட் அப்பப்போ காலகட்டங்கள் மாறும்போது அது தானாக மாறும். நல்லா சொன்னீங்க. நான் நீங்கள் கேட்குறத கேட்டு விட்டு போயிடுவீங்க. பதில் சொல்லிட்டு நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் அலையணும். ஆமாம், அவளுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு நீங்களாம் அட்வைஸ் சொல்கிறீங்கடா தகுதி இருக்கு உனக்குன்னு வேறு 4 பேருக்கு கமெண்டில் போட்டு அப்புறம் நான் வந்து டீ குடிக்கிறது கூட வந்து தலை தொங்க போட்டே குடிக்கணும். அட்வைஸ் பண்ணுறது இல்லை, யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ் பண்ணால் பல நாள் நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கீங்களா சார், என்ன சார் பெருசாக சாதிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நான் சொல்லலாம். அவங்க வந்து இப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது பார்த்தா இவ்வளோ கூப்பிடாதீங்க சார் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள வேகம் அந்த மாதிரி. ஏன்னா நாம் சொல்கிறோம் வந்து அந்த எம்ஜிஆர் சொல்லுவார். எம்ஜிஆர் நாடோடி மன்னரில் ஒரு டைலாக் பேசுவார். எம்ஜிஆர் படத்தில் நிறைய ஆயத்தில் உள்ளாட்டும் நாடோடி மன்னலாகட்டும் அவ்வளோ டைலாக்குகள் இருக்கும். அதில் நீ மாளிகையில் நின்று கொண்டு மக்களை பார்க்கிறவன், நான் மக்களோடு நின்று கொண்டு மாளிகையை பார்க்கிறவன், உன்னை விட எனக்குத்தான் தெரியும் ஆட்சி செய்வது எப்படி என்று அந்த மாதிரி சொல்லுவார். மதம் கொண்ட யானை என்ன செய்ய தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். அந்த மாதிரி டைலாக்லாம் இருக்குது. இவங்க இன்றைய யதார்த்தமான வாதிகள். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இல்லை ஊரை விட்டு ஓடி வந்த இப்போ 10 பேர் ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்கன்னா 10 பேரும் நம்பர் 1 வர முடியாது இல்லையா? அதான் 1, 2, 3 தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த 3 பேர்த்தில் வர்றதுக்கான முயற்சிகள். நேற்று கூட நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். நான் சொல்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்டாப்பில் சொல்லுவாங்க. கடைசி வரை போராடி பெரும் தோல்வியும் ஒரு வெற்றியே அப்படின்னு நான் சொல்வேன். அது இன்னொருத்தர் சொல்லும்போது அது வேறு மாதிரி சொல்கிறார். ஜெயிக்கிற வரைக்கும் ஓடக்கூடாது, ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். ஏன்னா இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷமே இருக்கீங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் கேட்குறாங்க. நம்மகிட்ட புதுசாக சார் இப்போ தான் ஊரை விட்டு வந்திருக்கோம், எப்படி சார் மூவ் பண்ணணும், இப்படி போகணும்னு கேட்பாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா இல்லை, இப்படி போனீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், நாங்கள் போயிட்டோம் பாருங்கள், நாங்கள் இப்போது இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதனால் இப்போ யாருக்கும் ஏதாவது கருத்து சொல்கிறத விட கம்முன்னு இருக்கிறது தான் பெட்டர், நமக்கு பெட்டர். ஆமாம், அதனால் வந்து இந்த 2 இயர்ஸும் உண்மையிலேயே எல்லாருடைய பார்வைக்கும் போகணும். அவ்வளோதான். பர்டிகுலராக மெயினாக இந்த கதை இதுக்காக தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு அவன் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு பையன் ஓகே ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்ப இப்போ இந்த காலத்து பர்டிகுலராக இப்படி நம்ம எப்படி சொல்ல வர்றது, அது குறைன்னு நான் சொல்ல வரல. ஓகே, இப்படி ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரான், அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன அப்படின்ற ஒரு இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க இல்லையா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வைக்கலாம்னு பார்க்கும்போது அவனுக்கே வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங் மாறுது. இந்த பொண்ணோட அந்த பொண்ணு பெட்டராக இருக்கலாமா, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இப்போ 2 பேருக்குமே வந்து என்ன அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே ஓகே இதோட அது பெட்டராக இருக்குமா, அதோட இது பெட்டராக இருக்குமான்னு சொல்லி இன்னொரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவன் போகிறதே வந்து அந்த பொண்ணுகிட்ட இல்லைக்கு எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே பொண்ணே அங்கே உட்காந்துருக்கும் போது இவனோட டோட்டல் இதே மாறுது. ஸோ இவன் தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ எண்டில் வந்து இவனுக்கு இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் அது முடிச்சிடலாம். ஏன்னா இவன் வந்து போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி போகிறப்ப அவங்க 2 பேரும் இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக மாற்றி விட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக் கண்டென்ட்டாக அது முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை சூஸ் பண்ணலாம், அவருக்காக தான் அந்த கதை. ஸோ அது அப்படி தான் நடந்தது. ஸோ அவன் நடிக்கணும்னு விருப்பப்பட்டனால சரி அவனுக்காக ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண கதை தான் இல்லை. ஃப்யூச்சருக்கு இது நிற்குமான்னு தெரில. ஏன்னா இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்குது இல்லையா, ஏன்னா இது கொஞ்சம் லெஸ்பியன் சம்மந்தமாக இல்லை பேச போகிறோம். ஸோ இது யாரும் காயப்படுத்தக்கூடாது, ஏன்னா அவங்க என்ன உணர்வில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது ஜோக்காக இருக்கிறது பெட்டராக இருக்கணும்னு என்னோடய ஃபீல். அதை தாண்டி இது நம்ம ஃப்யூச்சராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்யூச்சர்லாம் வேறு ஃப்யூச்சருக்கு நம்மகிட்ட 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, வேறு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணலாம். அது படம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கபில்கிட்ட அந்த கதையை கேட்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து மச்சான் நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் டீம் எனக்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப லக்கின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்.